8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறு எண்கள். இதை வச்சு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன பண்பை நம்ம சரி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. தமிழில் பார்த்தீங்கன்னா அடைப்பு பண்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முதல்ல க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அடிஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு எப்போவுமே கரெக்டாக வரும். அதை தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா அதை ஆட் பண்ணனா கிடைக்கக்கூடிய நம்பர், இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் இது நேச்சுரல் நம்பராக இருக்குதுன்னா இதுவும் என்னவதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர், அதாவது இயலன். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு நம்பர் கிடைக்கும். அதுக்கு பேர் சீனை வச்சுக்கோங்க. ஸோ இது இயலெண்களில் இருக்குது, நேச்சுரல் நம்பரில் இருக்குதுன்னா இதுவும் இதில் தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பரும் கிடைக்கக்கூடிய ஆன்சரும் ஒரே இடத்துல தான் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியோடைய கான்செப்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறு எண்கள். எண்களை பற்றின ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது நம்பர்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன நேச்சுரல் நம்பர்னா என்ன, அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடிஷன் கூடுதலில் ஃபஸ்ட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இருக்கிற நம்பரை எடுத்துக்கிறோம். அடிஷன் அப்படின்றதுனால, கூடுதல் அப்படின்றதுனால ப்ளஸ் எடுத்து போட்டுக்கிறோம். 8/9 இந்த மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு வந்தாலே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர் சேமாக இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதை நம்ம சேமாக உருவாக்கிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இருக்கிறதுனால இதை நீங்கள் குறுக்கு பெருக்கல், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷனாக என்னது, இப்போ இந்த ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பர், 9 டேபிளில் 7 போகாது, 7 டேபிளில் 9 போகாது. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த மேலே இருக்கிறத இங்கே கீழே இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணும். எப்போவுமே ஈக்குவல் டு நேர டிவிஷன் சிம்பிளை போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ மைனஸ் சிம்பிள் எடுத்து போட்டுக்கோங்க. 5 9s என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45. என்ன சிம்பிள் இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு அப்படியே போட்டுருங்க. இப்போ 8 எடுத்திங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நம்பரால் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 8யும் 7யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56. இப்போது இந்த மேலே இந்த கீழே அதே மாதிரி இங்கே பண்ணியாச்சு. கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழே போடணும். ஸோ 7 9s என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ப்ளஸில் இருக்குது, ஒரு நம்பர் மைனஸில் இருக்குது. வேறு வேறு சிம்பிள்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும், கழிக்கணும். கழிச்சிட்டு எந்த நம்பர் சிம்பிளை போடணும்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் சிம்பிள் எடுத்து போடணும். இப்போது 56 45 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 11. பெரிய நம்பர் 56, அதுக்கு உண்டான சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். எப்பவுமே சிம்பிள் முன்னாடி இருக்கிறதான் பார்க்கணுமே தவிர பின்னாடி இருக்கிறத பார்க்கக்கூடாது. ஒரு நம்பரோட சிம்பிள்ன்றது முன்னாடி இருக்கிறது. டிவைடட் பை என்னென்னு பார்த்தீங்கன்னா 63. இப்போது இது ரெண்டுமே ஃப்ராக்ஷன், அதாவது ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண்ணாக இருந்தது. கிடைச்ச ஆன்சரும் எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே கீழே விகிதமுறு எண்ணாக இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி போடுறீங்க, அதாவது சி மாதிரி போட்டு நடுவில் ஒரு லைனை போடுறோம். இது என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண்ணுக்கு ஒரு சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கியூன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ரெண்டு நம்பரை, ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணி வரக்கூடிய நம்பரும் என்னவாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர். இதை தான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கும் செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ மல்டிப்ளிகேஷனாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு அடிஷனுக்கு ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது மல்டிப்ளிகேஷன். -5/7 இன்டூனா ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. இன்டூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8/9. இப்போது அடிஷன் சப்ட்ராக்ஷனாக தான் கீழே ஒன்றா இருக்குதான்றதை பார்க்கணும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு ஒன்றா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. மேலே கீழே எதையாவது கேன்சல் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 7 போகாது, 8 9 போகாது. மேலே ஒரு தடவை அடிக்கிறீங்கன்னா கீழே ஒரு தடவை அடிக்கணும். அப்படி கேன்சல் பண்ணாலும் ரெண்டுமே ஒரே டேபிளில் போகுதான்றதை செக் பண்ணிக்கணும். இங்கே எதுவுமே கேன்சல் ஆகாதனால ஜஸ்ட் மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி மேலே போட போகிறோம். மைனஸ் இன்டூ ப்ளஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். 5 8s என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 டிவைடட் பை 7 9s என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63. இது எந்த டேபிளுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதுவும் ரேஷனல் நம்பர், இதுவும் ரேஷனல் நம்பர். ரெண்டு ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சரும் எதுவாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். ஸோ நம்ம கண்டிஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு. ரெண்டு விகிதமுறு எண்களை பெருக்கும்போது கிடைக்கக்கூடிய எண்ணும் விகிதமுறு எண். ஸோ அவ்வளோதான் இந்த சமோட சொல்யூஷன். இதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. தேங்க்யூ.